அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கிளப் ஹவுஸ் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிளப் ஹவுஸ் ஆப்னா என்னது, என்ன கிளப் ஹவுஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. கிளப் ஹவுஸ் இப்போ ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் அந்த மாதிரி வந்து கிளப் ஹவுஸும் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிளப் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பை பற்றின டீட்டெயிலான விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிளப் ஹவுஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி வந்து இப்போ கிளப் ஹவுஸ் பற்றி நான் பேசணும்னு நினச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து எதுலாம் நிறைய ட்ரெண்டிங்காக ஆயிட்டு இருக்கோ அந்த மாதிரி விஷயம் தான் வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதுதான் மக்களுக்கும் தேவையா இருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து கிளப் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து அந்த கிளப் ஹவுஸ் ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கிளப் ஹவுஸ் தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கலா வந்து பர்சனலா நான் வந்து கிளப் ஹவுஸ்ல இருக்கேன். நான் ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கிளப் ஹவுஸ்ல இருக்கேன், கிளப் ஹவுஸ் வந்து ரொம்ப ஃபன்னா போய்கிட்டு இருக்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் நான் போட்டிருந்தேன். சோ அதை பார்த்துட்டு நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கிளப் ஹவுஸ்னா என்ன ப்ரோ, எல்லாருமே யூஸ் பண்றதா சொல்றாங்க, கிளப் ஹவுஸ் ஆப்ல அப்படி என்னதான் இருக்கு, நிறைய பேர் சூப்பரா இருக்கு, ஃபன்னா இருக்கு, ஜாலியா இருக்குன்றாங்க. பட் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், என்னால உடனே உள்ள போயிட முடியல கிளப் ஹவுஸ் உள்ள, அப்ப எப்படிதான் நான் இன்ஸ்டால் பண்ணி உள்ள போறது, அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. சோ கிளப் ஹவுஸ் வந்து ஆப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் தான் வந்து கிளப் ஹவுஸ் ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் தான் அந்த யூடியூபர்ஸ்லாம் வந்து ஓகே கிளப் ஹவுஸ் வந்து நான் இது பண்ணிட்டு இருக்கேன், அது பண்ணிட்டு இருக்கேன், கிளப் ஹவுஸ் நல்லா இருக்குன்னு அந்த யூடியூபர்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி போஸ்ட் போடும்போது அதை பார்த்துட்டு நிறைய மக்கள், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே வந்து ஒருத்தர் யூஸ் பண்றதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஓ கிளப் ஹவுஸ் தான் நல்லா இருக்கும் போல, ஓ நானும் கிளப் ஹவுஸ்ல ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்ட்டு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க, கேட்க ஆரம்பிச்சாங்க. சோ அந்த வகையில வந்து கிளப் ஹவுஸ்ல வந்து எப்படி உள்ள வர்றது, கிளப் ஹவுஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ண உடனே எல்லாராலையும் உள்ள வந்துட முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. கிளப் ஹவுஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு உலக லெவலில் ஃபேமஸா இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான சோஷியல் மீடியா ஆப், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆப் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபேஸ்புக். கரெக்டா? ஸோ ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற யார் கூட வேணா சேட் பண்ணிக்க முடியும், அண்ட் நம்ம போஸ்ட் போட முடியும், அண்ட் வந்து நம்மளுடைய கருத்துக்களை பகிர முடியும். ஸோ யார் கூட வேணா இந்த உலகத்தில் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிக்க முடியும். அதுக்கு தான் ஃபேஸ்புக் யூஸ் ஆகுது. அண்ட் வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் ஆஃப்லைன்ல இருக்கான், அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, ஒருத்தன் ரீச் பண்ண முடியல அப்படின்னாக்கா, எந்த ஒரு மெசேஜா இருந்தாலும், எந்த ஒரு போட்டோவா இருந்தாலும், எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உடனே வந்து டக்குன்னு சடனா வந்து நம்மளால வந்து ஒருத்தருக்கு சென்ட் பண்ணிட முடியும். அதுக்கு வாட்ஸ்அப் யூஸ் ஆகுது. அண்ட் நம்ம ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம், நமக்கு ஏதாவது சொல்ல நம்ம மனசுல இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம ஸ்டேட்டஸ் மூலயமா, வீடியோ ஸ்டேட்டஸ் மூலயமாவோ இல்லாட்டி சாதாரண நார்மல் ஸ்டேட்டஸ் மூலயமாவோ வாட்ஸ்அப்ல தெரிவிச்சுக்கலாம். ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் உலகளாவிய மக்கள் வந்து எதை அதிகமா வந்து ட்ரெண்ட் பண்றாங்களோ அந்த விஷயங்கள் வந்து நம்ம ட்விட்டர்ல பார்க்க முடியும். அண்ட் அதுக்கு நம்ம கருத்துக்களும் தெரிவிக்க முடியும். ஓகே, இந்த மூணுமே இப்போ ஃபேமஸா இருக்கிற ஆப்ஸ். கரெக்டா? அந்த வகையில அடுத்ததா இருக்கிறது பாத்தீங்கன்னா கிளப் ஹவுஸ். ஓகே, இந்த கிளப் ஹவுஸ் ஆப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாராலையும் உடனே பிளே ஸ்டோருக்கு போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துட முடியாது. ஃபேஸ்புக், ட்விட்டர் மாதிரியான விஷயம் இது கிடையாது. கிளப் ஹவுஸ் ஆப் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நான் வந்து கிளப் ஹவுஸ் ஆப்ல இருக்கேன். நான் எப்படி கிளப் ஹவுஸ் ஆப்ல வந்தேன் அப்படின்னாக்கா, எனக்கு ஒருத்தர் இன்வைட் கொடுத்திருந்தாரு. அந்த ஆப்ல இருந்து ஒருத்தர் எனக்கு இன்வைட் பண்ணதுனால அந்த இன்வைட்டை வச்சு நான் கிளப் ஹவுஸ் ஆப்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கிரியேட் பண்ணி நான் ஜாயின் ஆகிட்டேன். இப்போ நான் வந்து கிளப் ஹவுஸ் ஆப்ல இருக்கிறதுனால இந்த நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் யாராவது இருக்கீங்க, எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிரதர் பேர் சரவணா அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து கிளப் ஹவுஸ் ஆப்ல இருக்கேன் அப்படின்னா நான் வந்து சரவணா பிரதருக்கு வந்து இன்வைட் கொடுக்கலாம். அந்த இன்வைட்டை வச்சு வந்து அவர் கிளப் ஹவுஸ் ஆப்ல வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஜாயின் ஆகிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கிளப் ஹவுஸ் ஆப்ல இப்படிதான் வர முடியும். உடனே இன்ஸ்டால் பண்ணி உடனே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உடனே உள்ள போயிட முடியாது. இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் கிளப் ஹவுஸ் ஆப்குள்ள இருந்து அவங்க இன்வைட் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அந்த இன்வைட்டை வச்சு நீங்க கிளப் ஹவுஸ் ஆப்குள்ள வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உள்ள வந்துக்க முடியும். ஓகே, கிளப் ஹவுஸ் ஆப் பொறுத்த வரைக்கும் அட் அ டைம்ல வந்து ஒரு டைம்ல வந்து 5000 பேர் வந்து ஒரு ரூம்ல வந்து இருக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். கிளப் ஹவுஸ் ஆப்குள்ள வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே ரூம் தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிளப் ஹவுஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, நானும் வந்து உங்களுக்கு இன்வைட் கொடுத்துட்டேன், அந்த இன்வைட்டை வச்சு நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உள்ள வந்துட்டீங்க அப்படின்னாக்கா அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உடனே உள்ள வந்துடாது. ஒரு 10 to 15 நிமிஷம் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். நான் இன்வைட் கொடுத்து நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் 10 to 15 நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணணும் அந்த வந்து ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிறதுக்காக. ஓகே, 10 to 15 நிமிஷம் முடிஞ்சு நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்ன உடனே உங்க காலம் வந்து இப்படிதாங்க இருக்கும். உங்களுடைய நேம் இருக்கும் அண்ட் வந்து கீழே வந்து ஆட் இன்ஸ்டாகிராம், ஆட் ட்விட்டர்னு இருக்கும். அது நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த சைடு உங்களுடைய ஃபாலோவர்ஸ், இந்த சைடுல வந்து உங்களுடைய ஃபாலோவிங் லிஸ்ட் இதெல்லாம் இருக்கும். இப்படிதான் இருக்கும் உங்களுடைய ப்ரொஃபைல். ஓகேவா? ஓகே, இந்த ப்ரொஃபைல் இந்த கிளப் ஹவுஸ் ஆப் பொறுத்த வரைக்கும் நீங்க கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப பண்ணதுக்கு அப்புறம் வெளியில அந்த ஹோம் பேஜ்ல அந்த காலம்ல பாத்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்கும். அந்த ரூம்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜூம் ஆப் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். வீடியோ கால் ஆப், ஆடியோவும் பேசிக்கலாம், வீடியோவும் பேசிக்கலாம்.
அந்த ஜூம் ஆப்ல வந்து இப்போ உங்க கிளாஸ்ல வந்து ஒரு 50 பேர் படிக்கிறாங்க, அந்த 50 பேரும் வந்து ஜூம் ஆப் வீடியோ கால் மூலமா வந்து எல்லாராலையும் பேசிக்க முடியும், உங்களுடைய ஆடியோவும் வந்து பேசிக்க முடியும். ஆனா வந்து ஜூம் ஆப் பொறுத்த வரைக்கும் நீங்க வீடியோ ஆன் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து டீசெண்டா கையை கட்டி டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு டீசெண்டான ஒரு இடத்துல உட்காந்து பேசணும். கிளப் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆடியோ தாங்க, உங்களுடைய ஆடியோ மட்டும்தான் அந்த ஆப்ல வந்து கேட்கும். இட்ஸ் அ சோஷியல் மீடியா ஆப், ஐ மீன் ஆடியோ சோஷியல் மீடியா ஆப் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஆடியோ மட்டும்தான் எல்லாருக்குமே கேட்கும். உங்களுடைய ஃபேஸ் தெரியாது, உங்களுடைய பாடி தெரியாது, உங்களுடைய அட்மாஸ்பியர், உங்களுடைய பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாது. நீங்க பேசுற ஆடியோ தான் எல்லாருக்குமே கேட்கும். அதுதான் வந்து கிளப் ஹவுஸ் ஆப்பினுடைய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க வந்து அந்த காலம்ல நிறைய ரூம்ஸ் இருக்குன்னு சொல்லலையா, அந்த ரூம்ஸ்ல வந்து எப்படி அந்த ரூம்ஸ்ல உங்களுக்கு காட்டுது. எக்ஸாம்பிள் வந்து ஃபாரின்ல இருந்து நிறைய பேர் ரூம் ஓபன் பண்ணிருப்பாங்க, அண்ட் நம்ம தமிழ்நாட்டில், கர்நாடகா, கேரளா, இந்தியால எந்த முக்கில இருந்து ரூம் ஓபன் பண்ணிருப்பாங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு வரிசையா காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கிளப் ஹவுஸ் ஆப்ல வரதுக்கு முன்னாடி அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு உங்களுடைய போன் நம்பர் நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். அந்த போன் நம்பர் வந்து நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு போன் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அக்கௌண்டே வந்து கிரியேட் ஆகும். ஓகே, அந்த ஓடிபி வந்து உங்க அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா, நீங்க கொடுக்குற வந்து போன் நம்பர் கொடுத்தா நீங்க உள்ள வரீங்க. அந்த போன் நம்பர் வந்து என்ன பண்ணுனாக்கா, இந்த போன் நம்பருக்கு வந்து யாரு வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ், யாரு க்ளோஸ் சர்க்கிள் இருக்காங்க, இந்த போன் நம்பர்ல என்னென்ன கான்டாக்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத அந்த கிளப் ஹவுஸ் ஆப் வந்து எடுத்து உங்களுக்கு அந்த ஹோம் பேஜ்ல இந்த ரூம்ல உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். நீங்க கிளப் ஹவுஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் கொடுக்குற இன்வைட் மூலமா, இல்லாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆல்ரெடி கிளப் ஹவுஸ் ஆப்ல இருந்து அவங்க கொடுக்குற இன்வைட் மூலமா நீங்க கிளப் ஹவுஸ் ஆப்க்குள்ள அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உள்ள வந்துட்டீங்க. 10 to 15 நிமிஷம் வெயிட் பண்ணி உள்ள வந்துட்டீங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலும் கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஹோம்ல வந்து நிறைய ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, கிளப் ஹவுஸ் ரூம்னு சொல்லுவாங்க அது பேர். அந்த ரூம்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அட் அ டைம்ல 5000 பேர் கூட பேசலாம். அண்ட் லேட்டஸ்டா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னாக்கா, இனி வர அப்டேட்ல வந்து 10,000 பேர் கூட ஒரு ரூம்ல பேச முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த ரூம் வந்து உங்களுக்கு எப்படி வந்து உள்ள போனோனே நிறைய ரூம்ஸ் காட்டுது அப்படின்னாக்கா, நீங்க வரதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல உங்களுக்கு மொபைல் நம்பர் நீங்க கொடுத்திருப்பீங்க. அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி சென்ட் ஆகி அந்த ஓடிபி மூலமா தான் நீங்க அக்கௌண்டே கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஓகே, அந்த மொபைல் நம்பருக்கு யார் யார் க்ளோஸ் சர்க்கிள் இருக்காங்க, அந்த மொபைல் நம்பர் கூட அந்த கான்டாக்ட்ஸ்ல எந்தெந்த கான்டாக்ட்ஸ்லாம் லிங்க் ஆயிருக்கு அந்த மொபைல் நம்பர் கூட அப்படின்னு உங்க போன்ல இருந்தே அவங்க எடுத்துப்பாங்க கிளப் ஹவுஸ்ல இருந்து. சோ அந்த கான்டாக்ட்ஸ் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ஹோம்ல காமிச்சிரும். உங்க கான்டாக்ட்ஸ்ல இருக்கிறவங்க வந்து இந்த குரூப்ல பேசிட்டு இருக்காங்க. சோ நீங்க உள்ள போனோனே அந்த ப்ரொஃபைல்ல அந்த போட்டோ கொடுக்கிறதுக்கு வந்து ப்ரொஃபைல்ல போட்டோ கொடுப்பாங்க. அந்த போட்டோ பார்த்தோன்னு தெரிஞ்சிடும், ஓகே இவன் இந்த குரூப்ல வந்து பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா உங்க போன் நம்பர் நீங்க கொடுக்குறீங்க, அந்த போன் நம்பர்ல யார் யாரெல்லாம் கான்டாக்ட்ஸ் லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க கிளப் ஹவுஸ்ல உங்களுக்கு ஆல்ரெடி காட்டிடுவாங்க. உங்க கான்டாக்ட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த கிளப்ல இந்த ரூம்ல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு போனோடனே தெரிஞ்சிடும். அந்த நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, ஓகே இவர் நம்ம ஃப்ரெண்டு நம்ம பேசிட்டு இருக்காரு இந்த ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ரூம்குள்ள நீங்க போலாம். போயிட்டு நீங்க அவங்க பேசுறதை கேட்க முடியும். அந்த ரூம்ல ஒரு 50 பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த 50 பேர்ல நீங்க புதுசா ஜாயின் ஆகி உள்ள வரீங்க. இப்பதான் கிளப் ஹவுஸ் உள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க கான்டாக்ட்ல இருக்கிற ஒரு ஆள் ஒரு ரூம்குள்ள பேசிட்டு இருக்காரு. அந்த ரூம்ல ஆல்ரெடி 50 பேர் இருக்காங்க. 51வது ஆளா உங்க ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. 52வது ஆளா நீங்களும் அதுல ஜாயின் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னாக்கா, கீழே வந்து ஹேண்ட் சிம்பிள் ஒன்னு இருக்கும், கீழே ஒரு ரவுண்டா. அந்த ஹேண்ட் சிம்பிள் அடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்க வந்து நான் பேச விரும்புறேன் அப்படின்னு கை தூக்குற மாதிரி. நீங்க கை தூக்கின உடனே என்ன ஆகும் அப்படின்னாக்கா, மேல மாடரேட்டர்ஸ் இருப்பாங்க. மாடரேட்டர்ஸ்னா யாருன்னாக்கா, அந்த குரூப்பினுடைய தலைவர், அந்த குரூப்பை உருவாக்குனவங்க அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, அந்த குரூப் ஆல்ரெடி உருவாக்குன மாடரேட்டர்ஸ், தலைவர்கள்னு சொல்லலாம். அவங்க வந்து நீங்க கொடுக்குற கை தூக்குனீங்க இல்லையா, நானும் பேச விரும்புறேன், அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து உள்ள வந்து பேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ஒரே விஷயம். நீங்க கை தூக்குற நானும் பேச விரும்புறேன் நினைச்ச உடனே அந்த மாடரேட்டர்ஸ் வந்து நீங்க வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணாதான் நீங்க உள்ள வந்து பேசவே முடியும். மத்தபடி நீங்க ஹேண்ட்ஷேக் பண்றீங்க, நானும் பேச ஆசைப்படுறேன்னு அவங்க அக்செப்ட் பண்ணல அப்படின்னாக்கா உள்ள இருக்கிறவங்க பேசுறத மட்டும் நீங்க கேட்டுட்டு கம்முன்னு இருக்க வேண்டியதான். அப்படி பேசுனது கேட்டு முடிஞ்சிருச்சுப்பா நான் வெளியே போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாக்கா, கீழே வந்து லீவ் குரூப்னு இருக்கும், அதாவது லீவ் தி ரூம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஒரேடியா ரூமை விட்டு நீங்க வெளியே வந்துருவீங்க. இவ்வளவுதாங்க கிளப் ஹவுஸ் ஆப். இதுல வந்து ஒன்லி வந்து உங்களுடைய ஆடியோ, நீங்க யாருக்கிட்ட வேணா பேச முடியும், மத்தவங்க பேசுறத உங்களால கேட்க முடியும். ஒன்லி ஆடியோ தான். உங்க ஃபேஸ் தெரியாது, உங்க பாடி தெரியாது, உங்க பேக்ரவுண்ட் தெரியாது. கிளப் ஹவுஸ் ஆப்பை பொறுத்த வரைக்கும் யாரு கூட வேணா பேசலாம், உங்களுடைய வாய்ஸ் மூலியமா, உங்களுடைய ஆடியோ மூலியமா. உங்களுடைய ஆடியோ மட்டும்தான் கேட்கும். அண்ட் இந்த கிளப் ஹவுஸ் ஆப்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இதுல மெசேஜும் பண்ணிக்க முடியும். ஆடியோ மட்டும்தான் எல்லாருக்கும் நான் கேட்கணும்னு சொல்லியிருந்தேன். சைட்ல வந்து ஒருத்தருக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னால, உங்களுக்கு ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ பிடிச்சிருக்கு, நான் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, பர்சனலா அவங்களுக்கு நீங்க போயிட்டு மெசேஜ் தட்டி விட முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சோ மெசேஜ் பண்ணிக்க முடியும், உங்களுடைய ஆடியோவை எல்லாருக்கும் கேட்க வைக்க முடியும், மத்தவங்களோட ஆடியோ நீங்க கேட்கலாம், மத்தவங்களும் வந்து உங்களுக்கு மெசேஜும் பண்ணிக்கலாம். சோ மெசேஜ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றதுனால வந்து நீங்க யாரு கூட பர்சனலா ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க, கிளப் ஹவுஸ்ல வந்து போயிருக்கீங்க, உங்களுடைய வாய்ஸ் மூலமா
மூலியமா நீங்க பேசுறீங்க. பேசி அந்த பர்சன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னாலும் நீங்க வந்து அந்த பர்சன் கிட்ட பர்சனலா போயிட்டு மெசேஜும் பண்ணிக்க முடியும். மெசேஜ் பண்ணி ஒன்னா பேசிக்கலாம். ஸோ அண்ட் வந்து அவங்க இன்ஸ்டாகிராமோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருந்தாங்க கிளப் ஹவுஸோட அப்படின்னாக்கா அந்த மூலியமா கூட நீங்க இன்ஸ்டாகிராம்ல அவங்களுடைய டச் வச்சுக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து இதுல க்ளோஸ் ரூம் ஒன்னு இருக்கு அண்ட் ஓப்பன் ரூம் ஒன்னு இருக்கு, சோஷியல்னு ஒன்னு இருக்கு. இந்த 3 ஆப்ஷனுமே என்னன்னு பாத்தீங்கன்னா, க்ளோஸ் ரூம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 2 பேரை வந்து கிளப் ஹவுஸ் ரூம்ல பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. அந்த 2 பேர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணோட பேர் வந்து ஃபர்சானா, இன்னொரு பையனோட பேர் வந்து அப்துல் அப்படின்னு வச்சுப்போம். ஃபர்சானாவோட அப்துலோட நான் பேசணும்னு நினைக்கிறேன், தனியா 3 பேர் மட்டும், நான் ஃபர்சானா அப்துல் 3 பேர் மட்டும் பேசணும்னு நினைக்கிறேன்னாக்கா இந்த க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி இவங்க 2 பேரையும் பிங் பண்ணிக்க முடியும். பிங்னா இவங்க 2 பேரையும் நான் தொட்டேன் அப்படின்னாக்கா இந்த 2 பேரும் இந்த ரூமுக்கு வந்துருவாங்க. ஆன்லைன்ல இருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த ரூம்ல வந்துருவாங்க, நானும் இந்த ரூமுக்கு போயிடும். ஆட்டோமேட்டிக்கா 3 பேருமே கான்ஃபரன்ஸ் மாதிரி அந்த ரூம்ல பேசிக்கலாம். க்ளோஸ் ரூம்ல வேற யாராலையுமே இந்த நாங்க பேசிக்கிறதே கேட்க முடியாது. ஏன்னா க்ளோஸ் ரூம் லாக் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா. சோ நாங்க 3 பேர் மட்டும் தான் பேசிக்க முடியும், யாராலும் கேட்கவும் முடியாது. சோ ஓபன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓபன் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஓபன் கிளிக் பண்ணிட்டு ஒரு டாபிக்கை சூஸ் பண்ணிட்டு நீங்க ரூம் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த உலகத்துல இருக்கிற யார் வேணா அந்த ரூமுக்கு வந்து பேச முடியும். நீங்க பேசுறது இந்த உலகமே கேட்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சோ தனியா கான்ஃபரன்ஸ் மாதிரியும் பேசிக்க முடியும். ஓபன்ல போட்டீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற யார் வேணா உங்க ரூமுக்கு வந்து பேசலாம், நீங்க பேசுறது இந்த ஊருக்கே கேட்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இந்த கிளப் ஹவுஸோட அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, இந்த கிளப் ஹவுஸ்ல இப்ப நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க, யூடியூபர்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, உலகத்துல இருக்கிற நிறைய அரசியல் தலைவர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா, மேட்ரிமோனி, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய பேசிட்டு இருக்கும்போது நீங்களும் உள்ள போய் பேசணும்னு நினைக்கிறீங்க, ஹேண்ட் ஷேக் பண்றீங்க உள்ள போயிட்டு அப்படின்னாக்கா, அப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது அந்த மாடரேட்டர்ஸ் உங்க ஹேண்ட் ஷேக் அக்செப்ட் பண்ணி ஓகே நீங்க கருத்துக்களை சொல்லுங்கன்னு அக்செப்ட் பண்ணும்போது நம்ம வாய்ஸ் தானே கேட்குது, நம்ம ஆடியோ தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது. இப்போ வந்து நம்ம வாய்ஸ் தானே போகுது, நம்ம எப்படி மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேட் வேர்ட்ஸ் பேசுறது, இதுல நிறைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்கு. இப்போ அதாவது நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அப்படின்லாம் பேசிட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து கவனிச்சு வச்சுப்பாங்க. ஃபியூச்சர்ல வந்து அதுக்கான அப்டேட்ஸ் நாங்க கொண்டு வர போறோம், இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் பேசுறவங்க வந்து உடனடியா வந்து அகற்றப்படுவாங்க அப்படின்ற ஒரு அறிக்கை அவங்க விட்டுருக்காங்க. சோ இந்த மாதிரி ஆடியோ தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நீங்க பேசாதீங்க. சோ வந்து அதெல்லாம் வந்து அவங்க கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேட் வேர்ட்ஸ் இல்ல, நீங்க ஒரு டாபிக் எடுத்து பேசுறீங்க, ஒரு குரூப்ல ஒரு டாபிக் போய்கிட்டு இருக்கு, மாடரேட்டர்ஸ் வந்து தலைப்பு வச்சுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லவ்ல வந்து ட்ரூ லவ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு வச்சிருக்காங்க. ஒரு ரூம் ஒரு பேர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னடா என்ன ஃபீலிங் அப்படின்றது வந்து ஒரு ரூமோட பேரு. அந்த ரூம்ல வந்து ஒரு ஹெட்டிங் வந்து சூஸ் பண்ணிருப்பாங்க மாடரேட்டர்ஸ். அதாவது எனக்கு ட்ரூ லவ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க மாடரேட்டர்ஸ். அந்த மாடரேட்டர் சூஸ் பண்ண ஒரு ரூம் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த ரூம்குள்ள நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த ரூம்குள்ள நீங்களும் வந்து ஜாயின் ஆயிட்டீங்க ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு பேசுறீங்க, லவ் வந்து இருக்கு ப்ரோ, சோ லவ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்ல நீங்களும் வந்து உங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறீங்க. நீங்க ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டீங்க, மாடரேட்டும் உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு நீங்க உங்க கருத்தை சொல்றீங்க, எனக்கு லவ்லாம் பிடிக்கும், எனக்கு லவ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்த கூட வந்து கிளப் ஹவுஸ் ஆளுங்க வந்து கேட்கறாங்க, ஓகே இவர் என்ன பேசுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை இதோட லிங்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு வந்து அது ஆடா வருது, லவ் சம்பந்தப்பட்ட ஆடா வருது. நீங்க வந்து பொலிட்டீஷியன்ஸ் பத்தி பேசுறீங்கன்னா பொலிட்டீஷியன்ஸ் ஆட் வருதான் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க பேசுறது வந்து இதுல கவனிக்கப்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அண்ட் வந்து கேர்ள்ஸுக்கு இதுல வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பொண்ணு வனிதான்னு வச்சுப்போமே, ஃபார் எக்ஸாம்பிள் வனிதான்னு ஒரு பொண்ணு வந்து ஏதாவது ஒரு லூஸ் டாக் விட்டுருச்சு குரூப்ல அப்படின்னாக்கா, அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அதில் லிங்க் பண்ணியிருந்தாலோ ட்விட்டர் லிங்க் பண்ணியிருந்தாலோ ஏதாவது ஒரு பையனுக்கு அந்த கருத்து பிடிக்காம போய் அவருடைய மற்ற சோஷியல் மீடியா ஆப்ல போய் டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீ எதுக்கு இப்படி சொன்ன, உனக்கு கொழுப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இன்ஸ்டாகிராம்க்கோ ட்விட்டருக்கோ அந்த பொண்ணு லிங்க் பண்ணியிருந்தா அதில் போய் டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஆப் வந்து அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. ஸோ இந்த ஆப்ல முடிஞ்ச வரைக்கும் ஆடியோ தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் லூஸ் டாக் விடாதீங்க, பார்த்து பேசுங்க. இது வந்து ஒரு ஃபன்னான ஆப் தான், வேற லெவல் ஆப் தான். ஸோ நல்ல ஒரு புதுசா இருக்கிற ஒரு ஆப் தான், புதுசான ஒரு ஆப் தான். பட் பேசுறத பார்த்து பேசுங்க, டீசெண்டா பேசுங்க, ஃபன்னா பேசுங்க, ஜாலியா இருங்க. பேட் வேர்ட்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. அந்த பேட் வேர்ட்ஸ் வந்து நீங்க ஒருத்தர் சொல்றத நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா பட் அந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா கருப்பாடு பிளாக் ஷிப்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. என்ன சொல்றது, உங்களுக்கே தெரியாம எவன் வேணா அதுல இருக்க சான்ஸ் இருக்கு. ஒரு போலீஸா இருக்கலாம், யார் வேணா இருப்பான் அதுல. சோ அவன் வந்து என்ன பண்ணுவான், உங்களை வந்து குறி வச்சு தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ லூஸ் டாக் விடாதீங்க, பேட் வேர்ட்ஸ் பேசாதீங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்பை வந்து நல்ல வகையில யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுதான் கிளப் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஆப். சோ நான் வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல உங்க கமெண்ட் நீங்க தெரிவிக்கலாம். ஏன்னா வேற ஏதாவது சோஷியல் மீடியாஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் லிங்க்லாம் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள போனீங்க
அக்கௌண்ட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னுடைய கிளப் ஹவுஸோட அக்கௌண்டோட லிங்கையுமே நான் கொடுக்குறேன். ஸோ வேற ஏதாவது டாபிக் வேணாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா நான் அந்த டாபிக் எடுத்து பேச ட்ரை பண்றேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் a great time. Thank you friends.